இது ஆயுதத்து நீட்சி 500 கோடிக்கு மேல் கடன் வாங்கி கட்டாதவர்களுடைய விவரங்களை கொடுங்கள் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. வராக்கடன்கள் பற்றிய இந்த ஒரு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறது. குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 1.14 லட்சம் கோடி அளவுக்கு 2013 இருந்து 15 வரைக்கும் வராக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. 2015 மட்டும் 40,000 கோடி அப்படிங்கிற ஒரு விவரம் உச்சநீதிமன்றத்துடைய வழக்கிலேயே கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு கைட்லைன் இருக்கிறதா, ஒரு மெக்கானிசம் இருக்கிறதா, இந்த அளவுக்கு இது பெருகி இருக்கிறது எப்படி, இது சார்ந்த ஒரு லிஸ்ட கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நாங்க பாலிசியை பார்த்து வெளியிடலாமா வேண்டாமான்னு சொல்லணும்னு ஆர்பிஐ சொல்லுது. நத்திங் டூயிங் கொண்டாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வராக்கடன்கள் தள்ளுபடி, ஆனால் சாதாரண விவசாயிகள் ஏழை மக்கள் அப்படின்னு போடும்போது போர்ட்ல போடுவது அப்படிங்கிற இருவேறு நிலைப்பாடு கடைபிடிக்கப்படுகிறதா? இதுல ஒரு கிட்ஸ் கிளவ்ல இது போன்ற ஒரு பெரிய நிறுவனங்கள் பெரிய கடன்கள் அணுகப்படுகிறதா? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. அதிகரிக்கும் வராக்கடன்கள் தொழில் நஷ்டமா உள்குத்தா என்ற கேள்வி எழுகிறது. நம்முடைய முன்னாள் வங்கியாளர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களும் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களும் இதுல மாறுபட்ட பார்வையை கொண்ட திரு ஆனந்த் அவர்களும் நம்முடைய இருக்கிறார். முதல் கேள்வி திரு ஆனந்த் அவர்களுக்கு, இது உச்சநீதிமன்றமும் கூட பார்வையாளர்கள் போல நம்ம எல்லாரையும் போல அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. லிஸ்ட கொண்டாங்கன்னு கேட்குது, ஆர்பிஐ தயங்குது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. யாரெல்லாம் வங்கியை பார்த்துட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் வங்கி எங்களை மாதிரி யாரெல்லாம் கணக்கை பார்த்துட்டு இருக்காங்களோ, இது ஒரு 4-5 வருஷமா எல்லாருக்கும் தெரியும். இந்த கடைசி ஒரு 3 வருஷத்துல இந்த கவர்மெண்ட் வந்ததுல growth, நாமினல் growthன்னு நாங்க சொல்லுவோம். நாமினல் growth 14%ல இருந்து 7% இறங்கிடுச்சு. இவங்க ஏதோ மேனிபுலேட் பண்ணி இன்னும் எக்கானமி 7% growth இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவல் growth 4.5% தான் இன்னைக்கு ஆக்சுவல் growth. இந்த growth குறையறதுக்கு என்ன ஆகும்னா, ஒரு கம்பெனி டர்ன் ஓவர் பண்றது, பிசினஸ் பண்றதெல்லாம் குறையும். இந்த பெரிய பெரிய நிறுவனம்லாம் எப்படின்னா 25% தான் அவங்க கை காசு போட்டிருப்பாங்க, 75% லோன் வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த விலைவாசி பிசினஸே இல்ல இந்தியாவில். இன்னைக்கு இது புதிய பினாமினா அல்லவே, இந்த அரசு வந்த அப்புறம் உருவான பினாமினா சொல்ல போட்டுறேன். 25% இது எவ்ரி இயர் இருக்கு. நீங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் சாஃப்ட்வேர் ட்ரிவன். இந்த அரசு அந்த அரசுன்னு பேசுறதுக்கு இல்ல. ஆர்பிஐ சார் சொல்லுவாரு, இட் இஸ் ஆல் சாஃப்ட்வேர் ட்ரிவன் ஃபார் மெனி இயர்ஸ். சாரால ஒன்றும் பண்ண முடியாது, எந்த வங்கி மேனேஜராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் அளவு எவர் கிரீனிங் பண்ணலாம். எவர் கிரீனிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லோனை இந்த வங்கிக்கும், இப்ப நான் ஒரு பங்கில இருக்கிறேன், இன்னொரு பங்கில ஒருத்தர் இருக்கிறாங்க, என்னோட மோசமான கடனை அவருக்கு எழுதி கொடுத்துருவோம், அவர் எழுதின மோசமான கடத்தை நான் வாங்கிப்பேன். ஸோ அது ஒரு வருஷம் இன்னும் ஓட்டலாமே தவிர, முக்காவாசி 85% லோனு கம்ப்யூட்டர்ல என்ன சொல்லுதா, 3 மாசம் நீங்க வட்டி கட்டலைன்னா லோனு என்பிஏன்னு வந்துடும். 3 மாசம் வட்டி கட்டலைன்னா அக்கௌண்ட் என்பிஏ. அதனால இது தள்ளுபடி செய்யப்படுறது. தள்ளுபடினா ரிகவரி பண்ண முடியலன்னா, தள்ளுபடினா நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த லோனை திரும்பி வாங்கவே மாட்டோம்னு புரிஞ்சுக்கிறது தப்பு. தள்ளுபடினா என்ன சொல்றாருன்னா ரகுராம் ராஜன், உங்க கணக்குல அதை எடுத்துக்காதீங்க, லாபத்துல அதை சேர்த்துக்க முடியாது, அந்த நஷ்டத்துக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சொத்தை வாங்கினா கொடுப்பாங்க, பிளெஜ்டு அசெட். அந்த அசெட்டை வித்து என்ன காசு வருதோ அதை திரும்பி ப்ராஃபிட்ல காட்டுங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இது ரைட் ஆஃப்னா இது அப்படியே கிடையாது. உங்களுக்கு அடியில் என்ன அசெட் இருக்கோ அந்த அசெட்டை நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க. ஆக்ஷன் பண்ணி வாங்கினதை திரும்பி இன்கம்ல காமிங்க. எந்த லோன் எல்லாம் நீங்க அசெட்டே இல்லாம கொடுத்தீங்களோ அதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணுங்கன்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கிங்ஃபிஷர் ஏர்வேஸ் 7,500 கோடி காணாம போயிடுச்சு இன்னைக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். இதுல ஐசிஐசிஐ மட்டும் ஒரு 650 கோடி ரூபாய் லோன் இருந்தது. அவங்க மட்டும் கரெக்டா ரிகவரி பண்ணிட்டாங்க. அதை என்ன பண்ணிருந்தாங்க, யுனைடெட் ஸ்பிரிட் ஷேர்ஸை பிளெட்ஜில் வச்சிருந்தாங்க. அது ஆக்ஷன்ல சரிங்கிற ஒரு கம்பெனிக்கு வித்துட்டாங்க. சரி அதை வெயிட் பண்ணி 800 ரூபாய் ஷேர் 3,600 ரூபாய்க்கு போனோன்னா அதை வித்துட்டு அவங்க கடன் 675 கோடியை வாங்கிட்டு மீதி 650 கோடியை முந்தா நேரத்து கர்நாடகா ஹைகோர்ட்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எந்த கடன்லாம் அசட்டுக்கு அகேன்ஸ்டா கொடுத்துருக்காங்களோ இன்னைக்கு ரைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த அசட்டை சீஸ் பண்ணி அந்த அசட்டை வித்துட்டீங்கன்னா அந்த வர ரிகவரியை நீங்க இன்கமா பின்னாடி காமிக்கலாம். எந்த இதெல்லாம் அசட் ஹோப்பே இல்லையோ, நீங்க கையெழுத்தே போடாம வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணணும். ஓகே, நான் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது,
இதுல சாமானியனுக்கு எழக்கூடிய கேள்வி, இன்னைக்கு சாதாரண விவசாய கடனோ இல்லாட்டி சின்ன சின்ன கடனோ அது வாங்கி கட்டலைன்னா யூ நேம் அண்ட் ஷேம், இதை வந்து கட்டலைன்னு போர்டுல போடுற வழக்கங்கிறது இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த பெரிய பெரிய கடன்கள் 500 கோடி ரூபாய்க்கு மேல யார் யாரெல்லாம் கடன் வாங்கி கட்டாம இருக்கிறாங்க, டிஃபால்டர்ஸ், என்பிஐ யாருன்னு கேட்குது. அதுக்கு ஆர்பிஐ உடைய பதில், இத வெளியில சொல்றது எங்க கொள்கையானு நாங்க பாக்குறோம். இதுனா வெளியில சாதாரண சாமானியன் அப்படின்னா நீங்க நோட்டீஸ் போர்டுல போடுறதும், சுப்ரீம் கோர்ட் கேக்குது, நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் கேக்குது, நாங்க உங்கள்கிட்ட சொல்றது எங்களுடைய கொள்கையான்னு பாக்குறோம். அப்படின்னா இதுல இருவேறு கொள்கைகள், 2 டிஃபரண்ட் அப்ரோச்சஸ் வெளிப்படுதா இல்லையா? நிச்சயமா நான் உங்க கூட உடன்படுறேன். இதை நியாயப்படுத்த முடியாது. ஆனால் யதார்த்தமாக என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க சொன்னீங்க சாதாரண சிறு கடன், அவர் வந்து ஒரு விவசாயியா இருக்கலாம், ஒரு கல்வி கடனா இருக்கலாம், அதை வந்து நேம் அண்ட் ஷேம் பண்றோம்ன்றீங்க. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யதார்த்தமா பேங்க்ல இந்த சின்ன கடன்கள் கொடுக்கறவங்க எல்லாம் சின்ன பிரான்ச் மேனேஜர்கள். பிரான்ச் மேனேஜர் அவர் வந்து ரூல் புக் எல்லாம் பார்த்து கரெக்டா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரு. அதே சமயத்தில் அவருக்கு எப்போதும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த கடன் வாராக்கடன் ஆயிட்டா, இந்த சின்ன கடன் கூட வாராக்கடன் ஆயிட்டா இவருக்கு நாளைக்கு மெமோ கிடைக்கும், சார்ஜ் ஷீட் கிடைக்கும், இவருக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. அது வந்து அவரோட பதவி உயர்வை பாதிக்கும். ஏன் சொல்லப்போனா சமயத்தில் அவங்க ஓய்வு பெறும்போது அவங்க ப்ராவிடன்ட் ஃபண்டை கூட பாதிக்கிறது உண்டு. ஆகையினால இவங்க கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்க சார் சொன்ன மாதிரியும் நீங்க சொன்ன மாதிரியும் இப்போ கிங்ஃபிஷர் மாதிரியோ விஜய் மல்லையா மாதிரியோ யாரு டீல் பண்றவங்க கூட சேர்மன் லெவல்ல டீல் பண்றாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் லெவல்ல டீல் பண்றாங்க, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் லெவல்ல டீல் பண்றாங்க. அவங்களுக்கு ஒன்னு டெலிகேட்டட் பவர் இருக்கு, இந்த அளவு வரையிலும் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு. அவங்க வந்து இவங்களோட சொத்தை அடமானமா வச்சு கொலட்டரல் செக்யூரிட்டி அல்லது அரசின் சமிஞை இருக்கும், அதெல்லாம் அரசின் சமிஞை இருக்கும். ஆமா, அந்த அந்த அதாவது ரூல் புக் பிரகாரம் இவ்வளவு சொத்து செக்யூரிட்டி வாங்கிட்டு ஒரு 25% அவங்க மார்ஜின் இருந்தாவே 75% கொடுக்கலாம். இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ராப்பரா இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பாக்கி இருக்கா, பேலன்ஸ் ஷீட் 3 வருஷத்து பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்களா, அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு ரூல் புக் பிரகாரம் டெக்னிக்கலா பண்ணி அவங்க ஸ்கின்னையும் சேவ் பண்ணிக்கிறாங்க, அந்த லோனும் கொடுத்துடுறாங்க. அரசு பங்கோட இயங்கக்கூடிய விஷயம், சாமானியனுடைய பங்கோட இயங்கக்கூடிய விஷயம். இது பெருகிக்கிட்டே வருது. இந்த ஒரு வராக்கடன் 2012 15,551 கோடி, 2015 52,540 கோடி. இது ரைட் ஆஃப் பண்ணப்பட்டது. சில டெக்னிகாலிட்டிஸ் திரு ஆனந்த் சொல்றாரு, நீங்க உடன்படுவீங்க. அதுல வந்து 40,000 கோடி வரைக்கும் இந்த 2015 இது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, ரைட் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு வகையில சலுகை காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரைட் ஆஃப் பத்தியே நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். தள்ளுபடி மாத்திரம் இல்லைன்னு சார் சொன்னாரு. அது மட்டுமல்ல, 2 விதமான தள்ளுபடி இருக்கு. ஒன்னு டெக்னிக்கல் ரைட் ஆஃப், இன்னொன்னு நார்மல் ரைட் ஆஃப். இந்த டெக்னிக்கல் ரைட் ஆஃப் தான் இப்போ ஜாஸ்தியா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெக்னிக்கல் ரைட் ஆஃப்ன்றது ரிசர்வ் பேங்கால அனுமதிக்கப்பட்டதுதான். இதை நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அது எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் ரைட் ஆஃப்ங்கிறது என்னன்னா, அவங்க பிரான்ச் லெவல்ல இது இருக்கும். இந்த கடன் திரும்பி வராது, இதை வந்து நம்ம வசூலிக்க முடியாது, இதை வந்து அட்லீஸ்ட் சொத்தை வித்து விடலாம், சொத்தை வித்து என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையில் பிரான்ச் லெவல்ல இது ரைட் ஆஃப் ஆயிடும் டெக்னிக்கலி. ஆனால் கூட அந்த பிரான்ச் கணக்கில் இது இருக்கும். பிரான்ச் வசூலிக்க வேண்டிய பணத்தில் இது இருக்கும். சென்ட்ரல் ஆபீஸ்ல, ஹெட் ஆபீஸ்ல அது இருக்காது. ஹெட் ஆபீஸ்ல அது வேனிஷ் ஆயிடுது, ரைட் ஆஃப் ஆயிடுது. இங்க இது உயிரோட இருக்கு. இதுல என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, இது என்ன சர்க்கஸ் வேலையான்னு பார்த்தா, ஹெட் ஆபீஸ்ல இல்லாதனால பேலன்ஸ் ஷீட்ல வராது. பேலன்ஸ் ஷீட்ல வராதுன்னா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ல இது வாராக்கடனாக நம்ம அந்த பேங்க், ஏ பேங்க், பி பேங்க், சி பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ல அது இருக்காது. ஏன்னா ஹெட் ஆபீஸ்ல இல்ல. அதுதான் டெக்னிக்கல் லைபிலிட்டி. இங்க இருக்கும். இங்க வேணா இவங்க லோக்கல் லெவல்ல என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஏஆர்சின்னு சொல்றாங்க, அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வித்துடுவாங்க.
அது பாதிக்கு பாதியா விற்பாங்க, அல்லது கிடைச்ச விலைக்கு வித்துருவாங்க, லோயர் விலைக்கு வித்துருவாங்க. வித்து வந்த லாபம்னு நினைச்சிட்டு அதை கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ரெண்டு ரைட் ஆஃப் சொல்றேன். ஆனந்த் குறுக்கிட இதுல என்ன சொல்றேன்னா, இந்த ரைட் ஆஃப் தான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக் செக்டர் பேங்க்ல தான். இந்த வாட்டி பேங்க் ஆஃப் பரோடா 3800 கோடி ரூபாய் ரைட் லாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஐடிபிஐ 2800 கோடி ரூபாய். இந்த எலெக்ஷனுக்கு யார் ஃபண்ட் பண்ணாங்கிறத நம்ம பார்க்கணும். யார் ஃபண்ட் பண்ணாங்க? இந்த எலெக்ஷனை பெரும் முதலாளிகள் தான் ஃபண்ட் பண்ணாங்க. எல்லா எலெக்ஷனும் பண்ற மாதிரி இந்த எலெக்ஷன்ல ஸ்பெசிபிக்கா நீங்க என்ன சொன்னாலும் ஹரி, ஸ்பெசிபிக்கா 3 பேர் ஃபண்ட் பண்ணதா எல்லாருக்கும் தெரியும். நீங்க கிரெடிட் சுவிஸ் பேங்க் வால் ஆஃப் டெட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அதானி எல்லாம் சொல்லல, நீங்க நான் ஒண்ணுமே சொல்லல, புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்க. நான் அதானியை பத்தி பேசுறதுக்கும் நான் ரெடி, நான் பேசிடுவேன். வால் ஆஃப் டெட்னு இருக்குது. அதுல டாப் 10 கம்பெனிஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ்ல தம்பியோட பேரு இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் அவர் ஆல்ரெடி பல லட்சம் கோடி கடனாளியா இருக்கும்போது டெல்லியில பவர் கட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பவர் பைனான்ஸ் கார்பரேஷன் 600 கோடி ரூபாய் லோன் கொடுத்தாங்க. இதெல்லாம் மேட்டர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அதானியோட டோட்டல் நீங்க எடுத்ததுனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதானி இந்த பவருக்கு வந்த உடனே அதானியோட ஷேர் விலை 800 ரூபாய் போச்சு. இதெல்லாம் மேட்டர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இன்னைக்கு அந்த விலை 65 ரூபாய் இருக்கு. 95% அந்த ஷேர் விலை ஏன் விழுந்தது? செபிக்கு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, செபி சைலண்டா இருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் ஆன் அதானிஸ் என்டர்பிரைஸ் லாஸ்ட் இயர் 100 கோடி ரூபாய் தான் லாபம் காட்டுறாங்க. கடன் கொடுத்தது 74,000 கோடி. ஏன் கொடுத்தாங்கன்னு நீங்க பவர் ஸ்டுடியோ தான் கேட்கணும். இவ்வளவு இது கடன் இருக்கிறச்ச ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஸ்திரேலியா போன போது பப்ளிக்கா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மனை இந்த கம்பெனிக்கு 7,000 கோடி கடன் கொடுங்க, அது வழங்கப்படலையே. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் கூச்சல் போட்ட அப்புறம் ஷேர் ஹோல்டர் எல்லாம் கூச்சல் போட்டோம். இந்த நாட்டின் வரலாறுலயே எந்த பிரைம் மினிஸ்டரும் இதுக்கு முன்னாடி போய் இந்த ஆளுக்கு 6,000 கோடி கடன் கொடு, 2,000 கோடி கடன் கொடுத்தது ஹிஸ்டரியில கிடையாது. பப்ளிக்கா தான் நடந்தது. இவருக்கு 6,000 கோடி கடன் கொடுங்கன்னு அந்த இம்பார்ட்டன்ட் லீடர் வெளிநாட்டில் போய் சொன்னாரு. அந்த நிறுவனம் அதை ஏற்கலன்னு இல்ல, இங்க கூச்சல் நடந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, 10 பங்கிகள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டேட் பேங்க் கொடுக்கணும்? ஸ்டேட் பேங்க் ஏன் ஆஸ்திரேலியால நடக்கிற ஒரு பிசினஸுக்கு ஏன் நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க் பணம் கொடுக்கணும் கேள்வி கேட்டப்பறம் தான் நிக்கப்பட்டது. அதனால இந்த சர்க்காரை யாரெல்லாம் ஃபண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஃபேவர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வருஷம் 45,000 கோடி ரைட் ஆஃப். ஒரு நிபுணனா சொல்லுங்க, இன்னைக்கு இதுல 2 அப்ரோச்ல நீங்களே சொல்றீங்க, அதுக்கான காரணங்களை விளக்குறீங்க. ஏன் பிரான்ச் லெவல்ல ஒரு மாதிரி முடிவு எடுக்குது, லார்ஜர் லெவல்ல இந்த மாதிரி முடிவு எடுக்குது அப்படின்னு இன்னைக்கு நியாயப்படுத்த முடியும். இல்ல இன்னைக்கு மானியங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெட்ரோல் மானியங்கள்ல மாற்றம் வேணும், அதுக்கப்புறம் எல்பிஜி ஒப்படைங்க, நீங்களே மானியத்தை வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றதும், இன்னைக்கு கார்பரேட் சப்சிடி அது 5 லட்சம் கோடி இதுக்கு மேல வருஷா வருஷம் உயர்ந்துட்டு போதும். இது சாமானியனுக்கு இந்த சிஸ்டம் மேல இருக்கக்கூடிய கேள்விகளை 2 டிஃபரெண்ட் அப்ரோச்சஸ் ரொம்ப எமினண்டா தெரியுது. வாரா கடன்லயும் சரி, மானியம் சாமானியனுக்கான மானியத்துல அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்குது. இந்த ஒரு பெரும் முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்ல ஒரு பெரும் பங்கு போகுது மானியமா. இந்த சந்தேகங்களை கேள்விகளை வலுப்படுத்த தானே செய்யுது. நிச்சயமா வலுப்படுத்தும். கேள்விகள் மனசுல எழும். அது அந்த எழுதுறதுல இந்த மனசுல ஏற்படக்கூடிய கேள்விகள் நியாயமானதும் கூட. ஆனா ஒரே ஒரு ரிடீமிங் ஃபீச்சர் இன்னைக்கு செய்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆரம்பிச்சப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த 500 கோடி விஷயத்தை சொன்னது. இது ஒரு பக்கம் இருக்க, முதல் முறையாக இந்த வில்ஃபுல் டிஃபால்டர், அதாவது இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இதை எப்படி வகைப்படுத்தணும்னு, உள்ளபடியே கடன் வாங்கினவன் நொடிச்சு போயிட்டான், அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டு போச்சு, உலகம் முழுக்க ஒரு மந்த நிலை இருக்கு, இந்தியாவிலையும் மந்த நிலை இருக்கு, வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. நம்ம ஏற்றுமதி செய்ய விரும்புறோம், ஆனா கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு அந்த வாங்கறதுக்கு ஆள் இல்லை, இம்போர்ட் பண்றதுக்கு ஆள் கண்ட்ரி இல்லை, ஏன்னா அவங்கள்ட்ட வாங்கும் சக்தி இல்லை. கரெக்டா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம ஓரளவு சில கம்பெனிகள், சில நிறுவனங்கள் உண்மையிலேயே இந்த மந்த நிலையினால சரிவு கண்டிருக்கலாம், அல்லது இழப்பை சந்திச்சிருக்கலாம். ஆனா
வங்கிகளே கூட இதுக்கு காரணமா இருந்திருக்காங்க இந்த சரிவுக்கு. ஏன்னா இவங்க வந்து கடன் கொடுக்கும்போது கடனை சரியான நேரத்தில் கொடுக்கறது இல்லை. அதாவது அதெல்லாம் தான் அந்த நாம்சலாம் குறித்து உச்சநீதிமன்றமே அதாவது ஒரு ரைட் அமௌண்ட் ஆஃப் மணி அட் தி ரைட் டைம் கொடுத்தாதான் அதுக்கு ரைட் பர்சன், ரைட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரைட் பர்சன். அப்போ இல்லைன்னா அங்கேயே அந்த சீட் இஸ் சோ நீங்க அதை கண்காணிக்கிறதுக்கு சரியான மெக்கானிசம் வச்சிருக்கீங்களா, வசூலிக்கிறதுக்கு அதுல வேற ஃபாலோ அப் கிடையாது. அதாவது ஈவன் ப்ரீ சாங்ஷன் அப்ரைசல் இருக்கு இல்லையா, கிரெடிட் அப்ரைசல், அது திறம்பட செய்யறது இல்ல, அலட்சிய போக்கு, மெத்தன போக்கு, இதெல்லாம் நீதிமன்றமும் எழுப்பியிருக்கிறது. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து ஒரு ரிடீமிங் ஃபீச்சர், ஒரு நல்ல ஒரு ஒளி கீற்று இருட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஃபால்டர் ஹஸ் பீன் டெசிக்னேட்டட் ஆர் நேம்ட் as a willful defaulter. இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னு கேட்டு அது சொல்லிவிடுறேன். இந்த வில்ஃபுல் டிஃபால்டரோட என்ன இம்பாக்ட், என்ன மீனிங் கேட்டா, இந்த கம்பெனியும் இந்த கம்பெனியில் இருக்கிற இயக்குநர்களும் வேற எங்கேயும் டைரக்டர்ஸா போக முடியாது. ஒன்னு. இரண்டாவது, இந்த கம்பெனிக்கு வேற எந்த வங்கியும் கடன் கொடுக்க முடியாது. ரெண்டு. மூன்றாவதாக, இவங்களுக்கு கைது நடவடிக்கை உட்பட சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு. இது ஒரு உள்ளபடியே ஒரு சௌகரியாக அமையும். இறுதியான கருத்து ரொம்ப சுருக்கமா. இதுல வந்து நம்ம கார்ப்பரேட்ஸ் மட்டும் பேசுறோம். The biggest defaulters are going to be, which is going to come, are going to be the electricity distribution company. நம்ம டாங்கடோ மாதிரி, டான்ஜெட்டோ மட்டும் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கி கட்ட முடியாம இருக்குது. இது மட்டும் மாசத்துக்கு 1500 கோடி ரூபாய் கடன் ஏறிக்கொண்டுதான் இருக்கிறதே தவிர கடனை கட்டவே முடியாது. அவங்களும் இருக்கிறாங்க. பப்ளிக் வெல்ஃபேர், கம்ப்ளீட்லி பப்ளிக் வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட விஷயம். டெபாசிட்டர் பணம் இல்லங்க. ஆனா இன்னைக்கு அந்த காஸ்ட், அதனால வந்து பயனடைவதும் கூட மக்கள். தட்டப்பாட்டுங்க. என்ன கேக்குறேன், 4 லட்சம் கோடி இல்ல 4 லட்சம் கோடி இல்லாட்டி 5 லட்சம் கோடிக்கு மேல. ஐ திங்க் இட் ஹஸ் கான் above 5 lakh crores. 5 lakh இல்ல 8 lakh crores மேல. It is identified as of today at 8 lakh crores in the banking system. அதாவது நான் கேக்குறது சப்சிடிஸ். நான் சொல்றது சப்சிடிஸ் விட்டுங்க. இது வந்து சாதாரணமானவர்களுக்கு ஒரு லாஜிக்கும் கார்ப்பரேட்ஸுக்கு ஒரு லாஜிக்கும் அரசு எடுக்குது. அப்படி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இதுல என்னன்னா, இதுல ஈக்விட்டி ரொம்ப கம்மி. ஒரு பேங்கோட காம்பாக்ட் என்னன்னா, 50 ரூபாய் ஈக்விட்டினா 5000 ரூபாய்க்கு டெபாசிட் வாங்குறாங்க. இதுல போறது உங்க பணம் இல்ல, கவர்மெண்ட் பணம் கிடையாது. டெபாசிட் யாரெல்லாம் பப்ளிக் செக்டர்ல டெபாசிட் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் சப்சிடி. பப்ளிக் வெல்ஃபேர்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். பென்ஷனர் கொண்டு போய் 1 லட்சம் 2 லட்சம் டெபாசிட் போட்ட கணக்கு எடுத்து நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி சப்சிடி கொடுக்க முடியாது. இந்தியாவில் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. பப்ளிக் கொண்டு போய் டெபாசிட் பணத்தை நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கும் மத்தவங்களுக்கும் கடன் இந்த வாரா கடன்கள் சொல்றேன். மாற்றுக்கிறதுல இதுக்கு சப்சிடி இல்ல, இது டெபாசிட்டரோட பணம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? ரொம்ப சுருக்கம். அதாவது என்னதான் அமௌண்ட் இருந்தா கூட 30 டிஃபால்டர்ஸ் தான் அக்கவுண்ட் ஃபார் 1 lakh crore. அந்த லிஸ்ட் தான் கேட்டிருக்கு நீதிமன்றம். ஆகையினால இந்த டிஃபால்ட் வில்ஃபுல் டிஃபால்டர்ங்கிற தீமை, இஃப் தே கேரி ஃபார்வர்ட் இன் ரைட் ஏர்னஸ்னஸ், பெரிய தொகையை வசூலிக்க முடியும். ஒரு சிலர்களே இவ்வளவு பெரிய அளவுக்கு டிஃபால்டராக இருப்பார்கள். ஆனா அவர்களுடைய லிஸ்ட் எங்க, பட்டியல் எங்க அப்படின்னு ஆர்பிஐ கேட்டிருக்கிறது. சில வாரங்கள் நேரமும் கொடுத்திருக்கிறது. சில கடுமையான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. எப்படி நகர்ந்து செல்ல போகிறது, யார் யார் அந்த டிஃபால்டர்ஸ், பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அடுத்த நகர்வுகள் வரும்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.